நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிக்கிறார் நடிகர் வடிவேலு. தமிழ் திரையுலகத்தில் வடிவேலு ஒரு முக்கியமான காமெடி நடந்தார். கவுண்டமணி செந்திலுக்கு அப்புறம் அவருக்கு பெரிய லெவலில் இமேஜ் இருந்துச்சு. பல வெற்றி படங்கள் நடிச்சிருக்காரு. வடிவேலு நடித்த படங்கள் ஓடும் அப்படிங்கிற அளவுக்கு பேரும் இருந்துச்சு. சமீபத்தில் அவர் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வாய்க்கு வந்தபடி பேசி பலரோட எரிச்சலையும் ஏற்படுத்திக்கிட்டார். இதற்கிடையில் அவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு இயக்குநர்களும் புக் பண்ணவே இல்லை. எந்த ஒரு ஹீரோவும் ஒரு நடிக்க தயங்கினாங்க. அதனால் வடிவேலுக்கு படங்கள் இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மம்பட்டியான் திரைப்படத்தில் பிரசாந்த் கூட நடித்தார். அதற்கப்புறம் வடிவேலுக்கு படங்கள் எதுவும் அமையல. இந்த சூழ்நிலையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு காதல் அப்படிங்கிற படத்தை கமிட் ஆகிருக்கிறான். வடிவேலுக்கு இடையில் படங்களே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரு காதல் திரைப்படத்தில் அவருக்கே உரித்தான ஒரு காமெடி கதாபாத்திரமாம். கண்டிப்பாக இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுக்கலான்னு வடிவேலு நினச்சிட்டு இருக்காராம். ஸோ வடிவேலோட ஆசைக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எங்கே பேசினாலும் அளந்து பேசணும், எதை பேசினாலும் யோசித்து பேசணும் அப்படிங்கிறது திரையுலகத்திற்கு வடிவேலு சொல்லி கொடுத்த ஒரு பாடமாக நினச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மறுபடியும் ரீஎன்ட்ரிக்காக காத்திருக்கும் வடிவேலுக்கு இந்தியா இன்ட்ராக்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.